அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 29ஆம் தேதி பார்க்கும்போது சனிப்பெயர்ச்சி நிகழுதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஜோதிட ரீதியாக அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். அவர் தங்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்றவாறு பலன்களை நன்மை தீமை அப்படின்னு ஏற்றவாறு வழங்கக்கூடியவர். இவர் மெதுவாக நகரக்கூடிய கிரகங்களில் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும், அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றக்கூடியவர். 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றும் போது அந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விதத்தில் அது தாக்கத்தை உண்டு பண்ணும். அந்த வகையில் 30 வருடத்துக்கு பிறகு கும்ப ராசியில் இருந்து தன்னுடைய சொந்த ராசியான கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு சனி பகவான். மீன ராசிக்கு செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளில் ஒன்றான மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கிரகங்களில் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மீன ராசியில் பெயர்ச்சி ஆகக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறே பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெட்டிப்பான பலன்கள் கிடைக்க பெற்றாலும் அதில் நன்மையும் இருக்கும் அல்லது தீமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு இருக்க அமைய பெறுகிறது. அதே சமயம் ஒரு சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்றாக இருக்கும், நடக்கிறது ஒன்றாக இருக்கும். அதனால் பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெரிய எதிர்பார்ப்புகள் யார்கிட்டையும் எந்தவித எதிர்பார்ப்பையும் வைத்து கொள்ளாதீங்க. எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஏமாற்றத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்க முடியும். இல்லை பிரச்சனையே வராத அளவுக்கு உங்களால் தவிர்க்கவும் முடியும். அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோன்னா அவ்வப்போது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதே மாதிரி பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஒரு சிலருக்கு உருவாகும். பொருளாதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பண நெருக்கடி, பண தட்டுப்பாடு, கையிருப்பு இல்லாமல் இருக்கிறது, அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாமல் போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வேலையிலையும் தொழிலையும் வியாபாரத்திலையும் தொய்வு நிலை ஏற்படும். அதிலும் குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி வரை நடக்குதுங்க. அதனால் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று. அதே சமயம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சில கிரகங்கள் சுப கிரகங்களாகவும் சில அசுப கிரகங்களாகவும் குறிப்பிடுது. அதில் முக்கியமானது சனி மற்றும் ராகு. இந்த 2 கிரகங்களும் சனி பெயர்ச்சியின் போது மீன ராசியில் சேர்ந்தும் சஞ்சரிக்க போகிறாங்க. அதாவது மார்ச் 29ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை மீன ராசியில் நடக்க இருக்கு. இதனால் சில ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அதிலும் மீன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும் தொழில் வாழ்க்கையாகட்டும் அதிக அளவில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறுங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு கடினமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். எல்லா விஷயத்துலையுமே கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கணும். மீன ராசியில் சனி சூரியனுடைய இணைவு பங்குனி மாதத்தில் நடக்குது. இந்த காலம் தங்களுக்கு 7.5 சனியின் முக்கிய காலமான ஜென்ம சனி தொடங்குகிறது. இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க
வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற நிதி இழப்பு தங்களுக்கு வருத்தத்தை மேலும் அதிகரிக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் நிதானமும் பொறுமையை கடைபிடிக்கிறதும் அவசியமான ஒன்று. இந்த காலத்தில் புதிய முதலீட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையுமே அதீத ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் ரீதியாக மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. தேவையற்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரத்தான் செய்யும். நீண்ட நாட்களாக தங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரி பிரச்சனைகளும் தலை தூக்க ஆரம்பிக்கலாம். நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் என்றால் மற்றொரு புறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதன் காரணமாக நிதி நிலைமை மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கு. கடன் அனைத்துமே அதிகபட்சமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. புதிய நண்பர்களினுடைய வருகை வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா புயலையும் ஏற்படுத்தலாம். அதனால் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையில் சற்று கவனமாக இருங்க. அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும்போதும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் முக்கியமாக தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தேவை கிடையாது. அது தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு சேர்க்கலாம். நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள பாருங்க. எத்தனை நாள் தான் இது போல நீங்கள் கஷ்டத்தில் வாழ்வது அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பீங்க. இருப்பினும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது அவ்வப்போது பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு மன தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் மூலமாக சில விஷயங்கள் சுபகாரியங்கள் இல்லை நடக்க வேண்டிய விஷயங்களில் கொஞ்சம் தாமத போக்கு ஏற்படதாங்க செய்யும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாரையுமே கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா நன்மை உண்டாகும். வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலையும் நல்லபடியாக நடந்து முடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். உறவினர்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி நீங்கள் உத்தியோகஸ்தல இருக்கீங்க இல்லை தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒப்பந்தங்களில் ஒரு சரியான முடிவுக்கு வர முடியாத ஒரு தடுமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் ஒப்பந்தங்களில் முடிவுகளை எடுப்பது சால சிறந்ததுங்க. அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சில திட்டங்கள், அதாவது தொழிலுக்கான வியாபாரத்திற்கான சில வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்களில் நீங்கள் செய்யக்கூடிய சில திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுத்துறதுல சில கால தாமதங்கள் உருவாகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவலையும் அடைவீங்க. இருப்பினும் அது எல்லாமே போக போக சரியாகிடும். தேவையில்லாமல் கவலையோ குழப்பமோ நீங்கள் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயம் எந்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்கவும் தூண்டலாம். வீண் வாக்கு வாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு வீண் அலைச்சலுக்கு அப்புறம் தாங்க எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். அதே மாதிரி வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக தாங்க சேரும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா திடீர் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகள் விஷயத்துலையும் கொஞ்சம் திட்டமிடல் அவசியமாகிறது. தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நிதானமாகத்தான் நடக்கும். கடன் விவகாரங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் தாமதமாகத்தான் நடக்கும். உத்தியோகத்தில்
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். இருப்பினும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க, உரிய அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடைவெளி கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கும். பிள்ளைகள் நலனில் கவனத்தையும் செலுத்துவீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவினங்களும் உருவாகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கோங்க.